சென்னை தி நகரில் தனியார் வங்கிக்குள் புகுந்து வங்கி ஊழியரை நபர் ஒருவர் வெட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த வங்கி ஊழியருடைய தற்போதைய நிலை என்ன சாலமன்? இந்த கோர சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் பிடிபட்டாரா? விவரங்களை பதிவு பண்ணலாம் சாலமன். சென்னை தி நகர் பர்கிட் சாலையில தனியார் வங்கியானது செயல்பட்டு வருகிறது. இன்று காலை மிகவும் பரபரப்பாக இந்த வங்கி செயல்பட்டு வந்த நிலையில அப்போது அடையாளம் தெரியாத ஒருவர் வாடிக்கையாளர் போல அந்த வங்கிக்குள் நுழைந்துள்ளார். அப்போது திடீரென அவர் கையில் வைத்திருந்த சிறிய கத்தியை எடுத்து அவர் வங்கி ஊழியர் ஒருவரை வெட்டியதால அவருக்கு காது பக்கம் வெட்டுப்பட்டுள்ளது. உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் சேர்ந்து அந்த வெட்டிய நபரை சுற்றி வளைத்து மடக்கி பிடித்துள்ளனர். உடனடியாக இது தொடர்பாக காயமடைந்த ஊழியர் இது குறித்து மாம்பலம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில போலீசார் சம்பவ இடத்திற்கு அந்த வெட்டுப்பட்ட நபரை உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில சேர்த்துள்ளனர். மேலும் இதுல வெட்டிய நபரை அந்த பொதுமக்கள் பிடித்து ஒப்படைத்துள்ள நிலையில அவரிடம் மாம்பலம் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வரை குறிப்பாக எதற்காக இந்த கோர சம்பவத்தை அவர் அரங்கேற்றினார், இந்த வெட்டுப்பட்ட நபரான தினேஷ் என்பவருக்கும் அந்த வெட்டிய நபருக்கும் என்ன தொடர்பு என முழு கோணங்கள்ல தற்போது மாம்பலம் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது மட்டுமின்றி அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் தற்போது மாம்பலம் போலீசார் ஆய்வு மேற்கொண்டு அவர் எப்படி உள்ளே நுழைந்தார், எங்கிருந்து கத்தியை எடுத்து வந்தார் என்ற கோணங்கள்ல தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால அப்பகுதியில சிறிது நேரம் பரபரப்பு நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன்.